நம்ம ஜெபிக்கலாம், வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நீங்க எங்களோட பேசுங்க. உம்முடைய வசனத்தின் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தவும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தாங்க. உம்முடைய கரம் எங்களோட கூட இருந்துடலாம். எந்த எண்ண சிதறலும் வராதபடிக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உம்முடைய வசனத்துக்கு நாங்க செவி கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 31 ஒரு சில வசனங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன செய்ய சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். யார் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு மாலை வேளையில இருக்கிற தலைப்பு. யார் நம்மை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? அருமையானவர்களே, பல வேளைகள்ல இந்த உலகத்துல நம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க நம்மளை நேசிக்காம போகலாம். நான் பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கவிதை எழுதினேன். நான் நண்பனே நீ என்ன இங்கிலீஷ்ல எழுதினேன். நான் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நண்பனே நான் உன்னை நிழலை போல தொடர்ந்து வருவேன் அப்படின்னு நீ சொன்ன. ஆனா இருட்டுல போகும்போது நீ இல்லாம போயிட்ட. ஏன்னா அங்க நிழல் அங்க இருக்கிறது இல்லைல்ல. சோ இருட்டுல இருக்கும்போது நிழல் அங்க இருக்கிறது இல்ல. இருட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிற மாதிரி சூழலாம் வரும் இந்த உலகத்துல. ஆனா உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் தனியாக விடுவது இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். சோ நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிப்பவன் யார் அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, யாருமே கிடையாது அப்படிங்கறதுதான் பதில் என்று நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து அதற்கு விடை இங்கே இருக்கிறது, அதை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக 31வது வசனத்துல, what then shall we say to these things? நாம இந்த காரியங்களுக்காக என்ன சொல்ல முடியும்? if God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? நீங்க இந்த 8வது அதிகாரம் முழுவதுமாக வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பூமி எப்படி என்னைக்குடா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரோனிங்கோட தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நிலநடுக்கம் வருது, லேண்ட்ஸ்லைட் வருது, வெள்ளம் வருது. இன்னைக்கு துபாயில பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வெள்ளம். சோ இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், இயற்கை அழிவுகள், இது எல்லாமே வருகிறது. இதை எல்லாமே இந்த பூமி பார்த்து, நான் என்னைக்கு நல்ல பூமியா மாற போறேன், ஏன்னா இப்ப சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது, நான் நல்ல பூமியா மாறுவேன் எப்ப அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது, புதிய வானம் புதிய பூமி உலகத்தை அவர் உருவாக்கும் போது நான் மாறுவேன். அது எப்ப நடக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பூமி என்ன செய்யுதுன்னா தவிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, நாமும் என்ன செய்யறோம்னா தவிச்சுக்கிட்டே இருக்கோம். எப்ப நாம முழுவதுமாக விடுதலை பெற்று நம்ம இருக்க போறோம் அப்படின்ட்டு நாமளும் தவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த தவிப்பு இந்த நேரத்துல எல்லாவற்றிலுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாகவே அவர் செய்கிறார் என்று 28வது வசனத்துல அவர் சொல்லிட்டு, இப்படி எல்லாம் இருக்கிற அந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரே என்றால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும் என்ற முதல் கேள்வியை அந்த இடத்துல வைப்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோட இருப்பாரே என்றால் யார் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு
எதிராக நிற்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த கேள்வியுடைய பதில் என்ன அப்படின்னா கான்பிடன்ஸ், ட்ரஸ்ட். முதல் கேள்விக்கு பதில் கான்பிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் எப்போதும் என் கூட இருக்கிறார் என்பதை நான் நம்புறேன். அவர் என் கூட இருப்பதனால எதுவும் எனக்கு எதிராக இருக்க முடியாது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வட்டத்தை நீங்க வரைஞ்சு அது நடுவுல ஒரு புள்ளிய போட்டீங்கன்னா அந்த வட்டத்தை அந்த சர்க்கிளை தொடாம உங்களை யாரும் தொட முடியாது. அத ஊடுருவிதான் உங்களை வந்து தொட முடியும். அது போல நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களை எது தொட்டாலும் அவரை தாண்டி வராம இருக்கவே இருக்காது. அவர் அனுமதிச்சாதான் வரும். அவர் ஓகே சரி அப்படின்னு சொன்னாதான் வரும். அவரு சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது வரவே வராது. அது உங்களை வந்து தொடாது என்று நான் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை பாத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நீங்க பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி தெரியும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய அற்புதம்லாம் நடக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு வருகிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்களே இவரை வந்து பிசாசை வச்சே ஒரு பிசாசை துரத்துறான்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாங்க? அவர் வந்து பெருந்தீனிக்காரன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வந்து பைத்தியம் கிரேசியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிசாசை வச்சுதான் பிசாசை துரத்துறாருன்னு சொன்னாங்க. இப்படி பல்வேறு காரியங்களை இயேசுவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல கூட இயேசு கிறிஸ்து பிதா என் கூட இல்ல, அவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதா என் கூட இருக்கிறாரு, பிதாவும் நானும் ஒண்ணுன்னு சொல்றாரு. பிதா என்ன செய்யறாரோ அதை நான் பார்த்து அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றதை பாக்குறேன். ஒரு நாளும் அவர் வந்து சோர்ந்து போய் ஐயோ இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு இருக்கல. அவர் தொடர்ந்து அவர் மனசுல என்ன நோக்கத்தை வச்சிருந்தாரோ அதை செய்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறத நான் பாக்குறோம். நீங்க உங்க கூட கர்த்தர் இருப்பாரு என்றால் உங்களுக்கு எதிராக யாரும் வரவே முடியாது, யாரும் பேசவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களுக்கு மக்கள் பயந்துக்கிறாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரு என்றால் யார் எதிராக இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, எனக்கு இன்னொன்னு ஒரு காரியம் பாத்தீங்கன்னா இன்செக்யூர் ஃபீலிங்கே கிடையாது. நம்மள யாரும் கீழே தள்ளி பாஸ்டர் ஆயிருவாங்களோ, நம்ம சிட்டில வந்துட்டாங்க, இந்த சிட்டில வந்துட்டாங்க, அவங்க பாஸ்டர் பண்றாங்க, அவங்க நம்மள டேக் ஓவர் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஈவன் அம்பாளவெல்லாம் இருந்த போது பாஸ்டரா இருக்கிறதுக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கே வீடெல்லாம் பார்த்து கொடுத்து இந்த இடத்துல ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஆளு. இந்த இந்தியாவுல எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சேலத்துல வந்து பாஸ்டர்ஸ்ங்க தேவை அப்படின்னா உண்மையில நிறைய பாஸ்டர்ஸ்ங்க இன்னும் தேவை. இன்னும் நிறைய பாஸ்டர்ஸ்ங்க வந்தாலும் நம்ம இந்த பட்டணத்தை ரீச் பண்ணவே முடியாது அப்படின்றத பாக்குறோம். இதுல வந்து என்ன இன்செக்யூரிட்டி, அதாவது அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இவங்க பக்கத்துல அந்த மாதிரி எனக்கு இருக்கிறதே கிடையாது. எனக்கு ஆண்டவர் வந்து முத நார்த் இந்தியாவுக்கு போகும்போது சொன்னாரு, உனக்குன்னு நான் ஆட்களை வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அந்த ஆட்களை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அருமையானவர்களே, அந்த எனக்கு இன்செக்யூர் ஃபீலிங், நம்ம ஜாப் எடுத்துக்குவாங்களோ, நம்ம இடத்த பிடிச்சுக்குவாங்களோ, நம்மள யாரும் டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸ்கில்ஸை யார் வளர்த்துக்கிட்டே இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் நம்பி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எப்போதுமே ஒரு இடம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எப்போதுமே வாண்டடா தான் இருப்பாங்க. வாண்டட் அப்படின்னா நாட் நெகட்டிவ்லி, பாசிட்டிவ்லி. எப்போதுமே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவை, அவங்களுக்குன்னு ஒரு நீஷ் இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஆனா என்ன பார்த்து துரத்துனவங்களா இருக்கிறாங்க, நீங்க வராதிங்கன்னு சொன்னவங்களா இருக்காங்க, இந்த பட்டணத்தை விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்றவங்களா இருக்காங்க, ஏன் இங்க வந்து சர்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னவங்களா எனக்கு தெரியும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருப்பாரு என்றால் உங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. உங்க பிசினஸ்ல சரி, உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆண்டவர் வந்து ஒரு புது யோசனையை தருவார், புதுமையா ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு வழியை செய்வார். நீங்க டாக்டர் வேலுமணி அப்படிங்கிற தைரோ கேர் அவருடைய அந்த ஃபவுண்டருடைய டெஸ்டிமனி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு டெஸ்டிமனி. நான் அவருடைய டெஸ்டிமனி, அவருடைய இன்டர்வியூவை நான் கேட்ட போது நான் பார்த்தேன், இந்த ஒரு மனுஷனுக்கே ஆண்டவர் வந்து புதுமையான ஐடியாவை தர முடியும்னா ஏன் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவங்களுக்கு ஏன் தரமாட்டார் ஆண்டவர்? ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஜெபம், இந்த பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் ஏதோ ஒரு ஆவிக்குரியதுன்னு அப்படி வச்சுக்கிறோம். நீங்க நல்ல மண்டை போட்டு யோசிங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க உங்க மண்டைய, உங்களுடைய அறிவை நீங்க கொடுத்து, ஆண்டவர் நீங்க ஒரு புதுசா ஒரு ஐடியா தாங்க, புதுமையா ஒரு காரியத்தை சிந்திக்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா கொடுப்பார். ஒரு ஐடியா அது வந்து ஒரு ஸ்பார்க் போல, ஒரே ஒரு ஸ்பார்க் தான் போகும். அவ்வளவு பெரிய இந்த
இந்த வைக்க போரெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வைக்க போரை வந்து கொளுத்துறதுக்கு ஒரு ஸ்பார்க் போதும், ஒரு ஸ்பார்க் போதும். அப்படியே அந்த வைக்க போரே அப்படியே எரிஞ்சு சாம்பலா மாறி ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உறவினர்கள் மத்தியும் சரி, நண்பர்கள் மத்தியும் சரி, இல்ல உங்களுடைய வேலையிலும் சரி, எங்கேயுமே யாருமே உங்களுக்கு எதிராக இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டாவது கேள்வி, he who did not spare his own son but delivered him up for all of us, how shall he not with him also freely give us all things? 32வது வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை நீங்க மனசு வச்சுங்க. சிம்பிளா சொல்ல போனா, தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்தவரு மற்ற காரியத்தெல்லாம் கொடுக்காம இருக்குது எப்படி? ஒரு அப்பா வந்து சொல்லிட்டாரு, இந்த சொத்தை எல்லாமே உனக்கு தான்ப்பா, எல்லாமே உனக்கு தான், நீ வச்சுக்க, எல்லாம் நீ ஆண்டு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு குண்டு ஊசிக்காக இந்த குண்டு ஊசி எடுத்துக்கலாமா, என்ன பர்மிஷன் அப்படின்னு கேட்டா, எல்லாமே உனக்கு தான், இந்த ஆபீஸ்ல இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. குண்டு ஊசி இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்த போது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இந்த உலகத்தை ஆள்வதற்காக நாம இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மளை படைச்ச போது இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். நாம எல்லோருமே ஆண்ட பரம்பரைகள் தான். ஆண்ட பரம்பரை இல்ல, ஆளும் பரம்பரைகள். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கும் ஆண்டவர்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கும் பரம்பரைகள், ஆண்டு கொண்டு இருக்கும் மக்கள். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்துறாரு. இன்னைக்கு வந்து எபேசியர் 1வது அதிகாரத்துல பாக்குறபடி ஆண்டவர் அவர் வந்து உன்னதத்திலே வீட்டிற்கு வைத்திருக்கிறார். அவரோட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி பாக்குறோம். அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம். தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பது அப்படின்னா கிஃப்டா கொடுக்காம இருக்கிறது எப்படி? அதனால நம்ம யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் மனசுல இருக்கணும். தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்தாருல்ல, இதையும் கொடுப்பார், இதையும் கொடுப்பார், இதையும் கொடுப்பார், இதையும் கொடுப்பார், அதையும் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். கேரண்டி என்ன? இன்னைக்கு எல்லாம் கேரண்டி பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? கேரண்டி என்ன அப்படின்னா, இயேசுதான் கேரண்டி. ஆண்டவர் வந்து கேரண்டி கொடுத்துட்டாரு. இயேசுவை கொடுத்துட்டாரு, தன் சொந்த குமாரனை கொடுத்தாரு, அதான் கேரண்டி. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அது உண்மையா? உண்மைதான். இயேசு நமக்காக மரித்தார், உண்மையா? உண்மைதான். இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், உண்மையா? உண்மைதான். அப்படின்னா நமக்கு வேற எந்த கேரண்டியும் தேவையில்லை. இயேசு தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும், இது அது எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுப்பார். அவர் கொடுப்பார். 100% விசுவாசிக்கணும். அதை நீங்க மனக்கண்கள்ல, உங்க விசுவாச கண்ணுல பார்க்கணும். காலையில நீங்க தியானம் பண்ணும்போது, நீங்க வசனத்தை வாசி தியானம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் எடுத்து, ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, என்னென்னலாம் நீங்க ஜெபம் இருக்கீங்களோ, ஆண்டவர் இதை கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 சொல்லிட்டே இருங்க. எது நடந்தாலும் சரி ஆண்டவர் வந்து செய்ய மாட்டாரா? ஆண்டவர் வந்து மலேசியா கூட்டு போக மாட்டாரா? சிங்கப்பூர் கூட்டு போக மாட்டாரா? மற்ற கண்ட்ரிஸ்க்கு கூட்டு போக மாட்டாரா? ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்த மாட்டாரா? இல்ல வேற எங்கேயும் அவர் வந்து எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தராட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நிச்சயமாக தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு காலத்துல அவர் தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, நம்ம வந்து இதை மனசுல வச்சுக்கணும். ஆண்டவர் வந்து தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்துட்டார். மற்ற எல்லாத்தையும் கொடுக்காம இருக்க மாட்டாரா? இது எல்லாத்தையும் கொடுப்பார். நம்ம மனசு போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை, கவலைப்பட்டுட்டே இருக்க தேவையில்லை. நடக்குமா? அது நடக்கும். நீங்க காலையில ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்க தியானம் பண்ணும்போது நடக்கும். யாராவது நடக்காது சொன்னாலும், இயேசு நாமத்துல மனசு, இயேசு நாமத்துல போ பிசாசுன்னு சொல்லிடாதீங்க, இயேசு நாமத்துல இது கேன்சல் பண்ணி நடக்கும். கர்த்தர் செய்வார். அது நடக்கலனாலும் ஆண்டவர் பெருசா ஒண்ணு எனக்காக வைத்திருப்பார். Praise the Lord. Hallelujah. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நீங்க கேட்கிறத அவர் நிச்சயமாக தருகிறதாக இருக்கிறார். இல்லைன்னா அதை காட்டிலும் பெட்டரான ஒண்ணு அவர் தருவார். வேத வசனத்தை வாசிக்கிறோம். உலகத்துல இருக்கிற பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க மாட்டாரா? மற்ற ஈவுகள் எல்லாம் கொடுக்க மாட்டாரா?
நிச்சயமாக நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரும். ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவருதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்படியே பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிற மாதிரி, பிள்ளைங்களுக்கு நியூட்ரிஷனான சாப்பாடு தர மாட்டேங்கிற, இது தர மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். அவருதான் என்னமோ பிள்ளைகள்லாம் அவங்க அம்மாவும் தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள போட்டி போட்டு பிள்ளைய பாத்துக்கிறாங்கல்ல, அதை காட்டிலும் நல்லா பாத்துக்கிற ஒரு ஆண்டவர். அவர் ஒரு நாளும் மிஸ்லீட் பண்ண மாட்டார், நம்மளை விட மாட்டார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 33வது வருஷத்துல who shall bring a charge against God's elect? It's God who justifies. 33வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 8வது அதிகாரத்துல 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யாருடைய பாவத்தெல்லாம் அவர் கழுவினாரோ, யாரையெல்லாம் ஆண்டவர் வந்து தன்னுடைய உறவுல சேர்த்து கொண்டாரோ அவர்களை குற்றம் சாட்டுபவன் யார்? அவனை பார்த்து ஏய் உன் பாவம் மன்னிக்கப்படல, நீ ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்றவங்க யார்? யாருமே சொல்ல முடியாது. நானு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம்லாம் பெற்று நான் ஒரு ஆல் நைட் பிரேயருக்கு போறேன் திருச்சியில. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆல் நைட் பிரேயர் எங்க நடத்திட்டு இருப்பாங்க. ஆல் நைட் பிரேயருக்கு போறேன். சோ அன்னைக்கு கொஞ்சம் அப்பப்ப அடிக்கடி ஃபாஸ்டிங் போட்டுட்டே இருப்பேன் நானு. ரொம்ப பயங்கரமான அந்த ஆவிக்குரியதுன்னு வச்சுங்களேன். சோ கொஞ்சம் அவரு தலையில கை வச்சாரு. நானு காலையில 4 மணி ஆயிடுச்சு. ஹோல் நைட்டு முழிச்சிருந்து காலையில கொஞ்சம் நானு அப்படி ஆடிட்டேன். அவ்வளவுதான், பிசாசு நினைச்சிட்டேன். பிசாசே சிலர்லாம் பாத்தீங்க பிசாசே. அப்புறம் நீங்க எங்க உங்க பேர் என்ன, எந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டாரு. நான் சொன்ன மாதிரி ரோமன் கத்தோலிக்கல இருந்து வந்திருக்கிறேன்னு. வேளாங்கண்ணி ஆவி இருக்கு, புடிச்சு ஆட்டுறாங்க, என்னை தள்ளுறாங்க. எனக்கு எந்த ஆவியுமே இல்ல. இப்ப தூக்க ஆவிதான் இருக்கு. நான் போகணும், போய் தூங்கணும், அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா நான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு நாங்க தான் உதவி செஞ்சோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உதவி செஞ்சோம். ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கிறோம். சோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன நம்மளெல்லாம் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பிசாசுன்றாங்க, வேளாங்கண்ணி ஆவி இருக்குன்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ரூம்ல போயிட்டு தூங்கவே இல்லை. அப்படி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் உடனே சில ஆவிக்குரிய நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கையெல்லாம் தொட்டு நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் ஜோசப், முழு விடுதலை உனக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் சிலர்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டாங்க. முழு விடுதலை உனக்கு கிடைக்கணும். நானும் எனக்கு பிசாசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிசாசு நிச்சயமா கிடையாது. நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ற ஒரு ஆளா இருக்கேன். எல்லாம் எனக்கு பிசாசுல இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்றாங்களே அப்பெல்லாம் நான் யோசித்தேன். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உனக்கு பிசாசும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மாம்சத்துல கிரியை செய்கிற சில ஊழியக்காரவங்க உங்களெல்லாம் பார்த்து உங்க கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்களா சிஸ்டர், இந்த மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, கர்த்தர் உங்களோட அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டர், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் வந்து நம்மள முட்டாள் மாதிரிலாம் படைக்கல. நம்மள வந்து நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார், திறனை கொடுத்திருக்காரு. மற்றவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒருத்தவங்க களைப்பா இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப களைப்பா இருக்கீங்க, என்ன இன்னைக்கு நிறைய வேலையா அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் சொல்றா நீங்க களைப்பா இருக்கீங்கலாம் சொல்லவே தேவையில்லை. அதே போல ஒருத்தவங்க தூக்கத்துல இருக்க, ரொம்ப தூக்கமா தம்பி, ரொம்ப களைப்பா இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். அது இல்லாம என்ன செஞ்சாரு அப்படின்னா பிசாசு அப்படின்னு சொல்லிட்டாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம குற்றம் சாட்டுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய குற்றம் சாட்டுகிறவன் யார் தெரியுமா? பிசாசு. பிசாசுக்கு பேரே நம்மை குற்றம் சாட்டுகிறவன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சண்டை வந்துச்சுன்னா மறுபடியும் பழசையே எடுத்து குற்றம் சாட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நான் சொல்லுவேன், நீங்க பிசாசு போல செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். உண்மையிலே அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அவங்கள பார்த்து சொல்லுவேன், நீங்க பிசாசு போல செய்யாதீங்க. சாத்தான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் வந்து குற்றம் சாட்டுகிறவன், எதிராளி. நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறவன். ஆனா இங்க பவுல் சொல்றார், நம்ம யாரு குற்றம் சாட்ட முடியும்? ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நம்மள எல்லாம் ஓகே, இன்னையில இருந்து நீங்க பாவமே செய்யல அப்படின்றது இல்ல. நீதிமான்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இஸ் ஜஸ்டிஃபைடஸ் அப்படின்னா நம்மளை வந்து நியாயப்படுத்திருக்கார். நம்மளை வந்து மறுபடியும் நாம இழந்த, நமக்கு இல்லாத அந்த உடன்படிக்கை உறவுல கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருடைய உறவுல இருக்கிற உங்களை, ஆண்டவருடைய உடன்படிக்கை உறவுல இருக்கிற உங்களை யார் குற்றம் சாட்ட முடியும்? நம்ம எல்லோருக்குமே எப்போதுமே ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், நான் வந்து என்றும்
இன்னைக்கு மரித்தனாலும் நான் ஆண்டவரோட தான் இருப்பேன். பிசாசு என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. பிசாசு என்னை எடுத்துட்டு போக முடியாது. என்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. நானே என்ன செய்வேன், ஆண்டவர் நான் ஒரு குற்றம் செஞ்சேன் அப்படின்னா நானே ஆண்டவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு நான் ஆண்டவர்கிட்ட சரியாவேன். இன்னொரு திருவிருந்துக்காக நல்லா காத்துட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் சரியாவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வருகிற ஆளா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்ன நிச்சயமா தொட்டுட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை, என்ன ரட்சித்துட்டாரு, என்ன என் பாவங்களை கழுவிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் தான் இந்த ஒரு பெரிய ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தவர். அவரு ரோமன் கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக எழும்பி, அவர் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் தான், எழும்பி என்ன செய்யறாருன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பிஷப்புக்கு முன்னாடி போயிட்டு அவரு சொல்லணும், நான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் நான் வாபஸ் வாங்க முடியாது, சொன்னதுதான் அப்படின்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க, நீங்க சொன்னதை நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க, சொன்னதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிருங்க, அப்ப நாங்க உங்களை உயிரோட விட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு நைட் ரொம்ப கவலையோட அவர் இருக்கும்போது ஒரு தரிசனம் அவருக்கு வருது. அந்த தரிசனத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு வந்து அவருக்கு முன்பாக ஒரு ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரை எடுத்து அவன் என்ன செய்யறான்னா, நீ இந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்சுட்டு எல்லா பாவங்களையும் எழுதுறான். எழுதிட்டே போறான். நம்ம பாவங்கள் எல்லாம் எழுதுனா நமக்கு பேப்பரே பத்தாது இல்லைங்களா? சோ எழுதிட்டே இருக்கான். உடனே இவர் கலங்கி போயிட்டாரு. இவ்வளவு பாவம் செஞ்ச நானு இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தகுதி இருக்கா எனக்கு? இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சியை பண்றதுக்கு பைபிளை பத்தி பைபிள வைத்து ரோமன் கத்தோலிக்க சபை பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இத்தனை பாவங்களும் என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே இவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு பேனாவை எடுத்து வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு எல்லா பாவங்கள் மேலையும் அவர் எழுதிட்டார். பிசாசு ஓடி போயிட்டா. அவ்வளவுதான். அருமையானவர்களே, நீங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தேவனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களை யாரு குற்றம் சாட்ட முடியும்? சும்மா உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? பழசையை எடுத்து போட்டு குப்பையை போட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்களா? தூசி மாதிரி போட்டுக்கிட்டே தட்டி போட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை நீங்க மனசுல வச்சுட்டு ஐயோ என்ன அது இப்படி இப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க. அது பிசாசு உங்களை பிசாசு வந்து உங்களை பிசாசுடைய யுக்தி, உங்களுக்கு விரோதமான பிசாசுடைய யுக்தி. பிசாசு உங்களை வந்து எப்படியாவது சோர்ந்து போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செய்யறான் அப்படிங்கிறத பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, 34வது வசனத்துல verse number 34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? குற்றம் சாட்டுகிறது அப்படிங்கிறது ஒரு லெவல். நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றது. ஆக்கினைக்குள்ளாக அப்படின்னா வேர்டிக்ட கொடுத்துடுறது. நீ நரகத்துக்கு தான் போவ, நீ ஒண்ணும் இல்லாம போவ, நீ இப்படிதான் போவ. சிலர்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இவன் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் தான் பாத்தீங்கன்னா பரலோகத்தில் இருப்பான். நரகத்துக்கு போவன்னு சொன்னவரு போக மாட்டார். நாம கடைசி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது. என்னைக்குமே ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஒரு ஓட்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாதியில அவங்க வேண்டாம் நான் ஓடலன்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ரிவார்டும் கிடையாது, பலனும் கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் ஓடி அந்த ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்கு தான் பலன் உண்டு என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளை யாரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? உங்களை என்னை பார்த்து யாரு நம்முடைய முடிவை யாரு வந்து சொல்ல முடியும்? முடிவை கட்ட முடியும்? யாரும் கட்ட முடியாது. நம்முடைய முடிவு, நம்முடைய டெஸ்டினி ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக நிறைய ரிவார்ட்ஸ் வச்சிருக்காரு, பலன்களை வச்சிருக்காரு. ஆண்டவர் நம்ம மரித்தாலும் அவரோட தான் இருக்க போறோம். சிலர்லாம் நினைக்கிறாங்க மரித்தா போயிட்டு எங்க ஒரு இடத்துல அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்போம் அன்கான்சியஸா அப்படின்னு நினைக்கிறாங்க, கோமா மாதிரி. அப்படிலாம் கிடையாது. மரித்தா நாம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரோட இருக்க போறோம், சந்தோஷமா இருப்போம். அப்புறம் ஒரு நாள் நம்ம திரும்பி வருவோம். புதிய வானம் புதிய பூமி உலகத்தை ஆண்டவர் படைப்பார். அவரோட அந்த புதிய வானம் புதிய பூமியில இந்த சரீரத்தோட நம்ம நல்ல சந்தோஷமா நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட நிறைய நம்பிக்கைகள்லாம் நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப நம்மள நரகத்துக்கு
அல்லது நம்மளை வந்து நாசத்துக்கு, மோசத்துக்கு, அழிவுக்கு அப்படின்னு யாராவது முடிவு கட்டினாங்க அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எங்க அப்பா பயங்கரமா என்ன சபிச்சிருக்காரு. ஆனா ஒரு சாபம் கூட நிறைவேற்றினதே வந்ததே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறோம். காரணம் இல்லாமல் விட்டு சாபம் பழிக்காது. சாபம் ஒருத்தவங்க விடணும்னு தான் அவசியம் இல்லை. நம்ம தப்பு பண்ணோம்னா அது தன்னால நம்ம விதைக்கிறதா நம்ம அறுப்போம். அது வேற விஷயம். ஆனா நம்மள அவங்க சொல்லிட்டாங்க. நான் சில யோசிப்பேன், அப்பா அப்படி சொல்லிட்டாரு. நமக்கு அவர் சொன்னாரு, உனக்கு குழந்தையே பிறக்காதரான்னு கூட சொல்லிட்டாரு. உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு குழந்தை பிறந்த போது அவதான் நினைச்சு பார்த்தேன். பரவாயில்ல, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நடக்கு. எல்லாமே எதுவுமே அவர் சொன்னது எதுவுமே பழிச்சதே கிடையாது. பழிச்சது எதுவுமே பழிக்கல. நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்படி சொல்லிப்பாங்க, நீ இப்படித்தான் சொல்லிட்டு. ஆனா எதுவுமே பழிக்காது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, நம்ம சரியா செய்யும் போது, ஆண்டவர் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கும் போது, அருமையானவர்களே, ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு 33வது வசனத்துல 34ல கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் வீற்றிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக உயிரை கொடுத்து அவர் உயிரோடு எழுந்த தேவன் நமக்காக 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உங்களை யாரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? யாருமே தீர்க்க முடியாது. உங்களை யாரு சபிக்க முடியும்? யாரு உங்களுக்கு முடிவு கட்ட முடியும்? யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. 24 மணி நேரமும் ஜெபம் பண்றாரு. நான் 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணல. ஆனா இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் உங்களோட சேர்ந்து அவர் வந்து ஜெபிக்கிறத பாக்குறோம். நீங்க யாருக்கும் லெட்டர் எழுதி நீங்க ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்ல தேவை. அவர் ஜெபம் பண்ணா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை வந்து நமக்குள்ள எப்போதுமே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை சொல்லிட்டு 35வது வசனத்துல இன்னொரு கேள்வி சொல்றாரு. 35வது வசனத்துல, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பல கேள்விகள் அவர் கேட்டுட்டார். தேவன் நம்மோடு கூட இருந்தா யாரு நமக்கு விரோதமா இருக்க முடியும்? தன் சொந்த குமாரனையே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, மற்றதெல்லாம் கொடுக்காம இருப்பாரா? தேவனை தெரிந்து கொண்டவங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் நம்ம வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டு சொல்லிட்டு அவர் அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியும்? நான் இந்த பாலஸ்தீன, காசா அப்புறம் இஸ்ரேல் 2 பேருக்கும் இடையில நடக்கிற அந்த யுத்தத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ், உண்மையான கிறிஸ்டியன்ஸ் கூட தாக்கப்பட்டு காசாவில இருந்து எகிப்துக்கு ஓடி போயிருக்கிறாங்க. அவங்க கேம்ப்ஸ்ல இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு சில பாஸ்டர்ஸ், பெத்லஹேம் அப்படிங்கிற இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறத நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கொடுக்கும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸே எங்களுக்கு எதிரியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூஎஸ் வந்து இஸ்ரேல பேக் பண்ணுது. இதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, யூஎஸ் இது வந்து இன்னொரு சப்ஜெக்ட், நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம். பட் இதோட ஒட்டி நான் இதை சொல்ல நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு இஸ்ரேல் எதை பண்ணாலும் ஒரு சில கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேவேல்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம கிடையாது. இஸ்ரேல் தப்பு பண்ணிச்சுன்னா தப்புதான். இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு வருஷமும் கே பரேட் வைக்குது டெல் அவீவ்ல, அது தப்புதான். இஸ்ரேல் வந்து ஒன்னும் பரிசுத்தமான ஆட்கள்லாம் கிடையாது. அவங்களும் பாவம் செய்யறவங்க தான். அவங்களும் கிறிஸ்டியன்ஸ்க்கு விரோதமா தான் இருக்காங்க. அதாவது மக்களை வந்து மக்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரது இட்ஸ் இல்லீகல் இன் இஸ்ரேல். இட்ஸ் இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம். யாரும் அதை காம்ப்ளிகேட்டட் பண்ணிட்டாங்க. அதாவது இல்லீகல்ன்றத விட அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ், அபிஷியல் ப்ரொசீஜர் இதெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டமா ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும், அவ்வளவு இது பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அங்க உள்ள மக்கள், அங்க இந்த ரிப்போர்ட் பண்ற அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, பரவாயில்ல கிறிஸ்டியன்ஸே வந்து எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு பேக்கப் பண்றாங்க, ஆனா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. அப்படி இருந்தாலும் சரி, அந்த பாஸ்டர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பஞ்சம் தான், சாப்பாடு இல்ல,
சில வேளை பாத்தீங்கன்னா யூஎஸ் பார்த்தா எங்களுக்கு கோபம் தான் வருது, இஸ்ரேல பார்த்தா எங்களுக்கு கோபம் தான் வருது. ஆனா அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே நம்ம பைபிள் வாசிக்காம போயிடுறோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே, கொஞ்சம் அசௌகரியமானோடனே நம்ம சர்ச்சுக்கு வராம போயிடுறோம். கொஞ்சம் அசௌகரியம் தான் நம்ம ஜெபம் பண்ணாம போயிடுறோம். கொஞ்சம் அசௌகரியம் தான் ஆண்டவருக்கான காரியங்களை நம்ம செய்யாம போயிடுறோம். ஆனா இங்கே அவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள். உபத்திரவமோ, 36 உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. என்ன வந்தாலும் சரி, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பைபிள்ல நிறைய வசனங்கள் எனக்கு பிடிக்கும். இதுல ரொம்ப பிடிச்ச வசனம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஹரியானாவுல பயங்கரமான உபத்திரவம் வந்துட்டு இருந்த போது இந்த வசனத்தை நான் வந்து அடிக்கடி வாசித்து தான் நான் வெளில போவேன். அது சத்தமா வாசிப்பேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. நாம பாட்டு பாடணும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில் அப்படின்ற பாட்டை பாடணும். யாரு பாடினாங்கன்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். சன்னியாசி பொன்னம்மா அப்படின்றவங்க, சன்னியாசி இல்ல பொன்னம்மா சன்னியாசின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியுமா தெரியல. ஒரு பெரிய ஊழியக்காரவங்க. 80 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு 80 வயசு இருக்கும்போது நான் பெங்களூர்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறமும் அவங்க வாழ்ந்து மரித்து போனாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப அந்த பாட்டை பாடினாங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதும் இல்லை காண்பதும் இல்லை, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அவங்க சின்ன வயசுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்கள வீட்டுல வந்து துரத்திட்டாங்க. பயங்கரமான ஆச்சரியமான ஒரு குடும்பம். அப்புறம் சொத்து பத்துலாம் உள்ள குடும்பம். சொத்து கித்து எதுவுமே கிடையாது, நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசியாவே தான் இருந்தாங்க. உண்மையான சன்னியாசியா இருந்தாங்க. உண்மையான சன்னியாசினா அப்படியே துறவு பூண்டவர்கள் போலவே இருந்தாங்க. அப்ப அவங்க எழுதினாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். இந்த இந்த மண்ணுக்காக இயேசு அப்படிங்கிற மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டுட மாட்டேன், அவரை பிடிச்சுக்குவேன். அருமையானவர்களே, அந்த வெறி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் கூட நம்ம இந்த ரிலிஜியஸ் மோட்ல நம்ம போயிடவே கூடாது. மத சம்பந்தப்பட்ட அந்த மோட்ல நம்ம போயிடக்கூடாது. இது மதம் அல்ல. மத சம்பந்தப்பட்ட அந்த மதம் போல நம்ம இந்த அதாவது இயேசுவை நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து சந்தோஷமே இருக்காது. கிறிஸ்துடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலேயும் அப்படின்னா உபத்திரம், வியாகுலம் எல்லாவற்றிலுமே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோமே. மோர் தென் கான்கரர்ஸ், முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் எல்லாவற்றிலுமே. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவை வந்து மாத்தின ஒரு பெரிய சக்தி எது அப்படின்னா காஸ்பல் சக்தி தான், சுவிசேஷ சக்தி தான். இது யாருக்கும் நிறைய பேர் சொல்றது கிடையாது. பட் we have to keep this in mind. நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க. இந்த இந்தியாவை மாத்தின ஒரு பெரிய சக்தி எதுனா சுவிசேஷ சக்தி தான். இன்னைக்கு சுவிசேஷத்துக்கே விரோதமா இருக்காங்க. அப்ப நம்ம பெருமையா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவ குறித்து பெருமையா இருக்க முடியும். சுவிசேஷத்தை குறித்து பெருமையா இருக்க முடியும். நாளைக்கே வந்து உங்களை அடிக்க வந்தாலும் சரி, இல்ல நீங்க கிறிஸ்டியன் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேஷன் அவங்க காமிச்சாலும் சரி, பட்சபாதம் காமிச்சாலும் சரி, விரோதமா வந்தாலும் சரி, கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்காக பிசினஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருப்பார். நீங்க நான் ஞானமாக காரியங்களை செய்ய வேண்டும், அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல நம்ம பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து நான் இருக்கிற வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயமாயிருக்கிறேன். தூதரானாலும் சரி, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் தேவ தூதர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரசங்கிமார்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இயேசு வந்து 2வது 3வதா தான் இருக்காரு. தேவதூதர்கள் தான் இருக்கிறாங்க. இயேசு எல்லாம் பின்னாடிதான் இருக்கிறார். அருமையானவர்களே, இங்க அழகா போட்டிருக்காரு. தேவ தூதர்கள் ஆனாலும் சரி, அதிகாரங்கள் ஆனாலும் சரி, வல்லமைகள் ஆனாலும் சரி, எதுவும்
அற்புதங்களே, பயங்கரமான அற்புதங்கள் எல்லாம் ஒருத்தர் வந்து நிகழ்த்தி கூட இயேசு மேல இருக்கிற போக்கஸை எடுத்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எதுக்கும் கீழே விழ மாட்டேன். இயேசுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர், இந்த மாலை வேளையில எங்களோட தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, உற்சாகம், தைரியம் எங்களுக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் தொடர்ந்து எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you. God bless you.